ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வெப் டெவலப்பர் தமிழன். வெல்கம் டு HTML செஷன் பார்ட் 4. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா HTML டேக்ஸ்ல சில டேக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல ஈஸியா மொபைல்ல வெப் டெவலப்மெண்ட் கத்துக்கணும்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பி டேகை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பி டேக்னா என்னன்னு சொல்ல போனோம்னா இது ஒரு பேராகிராஃப் டேக்னு சொல்லுவாங்க. இந்த பி டேக்குள்ள தான் ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட், அதாவது பெருசா எதனா டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுக்கறதா இருந்தா நம்ம இந்த பி டேக்குள்ள தான் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் இந்த பி டேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பி டேக்ல நான் ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்றேன். இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு நம்ம இதை ரன் பண்ணும்போது நார்மலா ஒரு பேராகிராஃப் எப்படி கிரியேட் ஆகுமோ அது மாதிரி இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் பி டேக். வாங்க அடுத்த டேக் பத்தி பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த டேக்கா பாத்தீங்கன்னா ஹெட்டிங் டேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல 6 டைப்ஸ் இருக்கு. இந்த ஹெட்டிங் டேக் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு HTML பேஜோட ஹெட்டிங்கை கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஹெட்டிங் டேக்கை கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் 6 டைப் ஆஃப் ஹெட்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது H1, H2, H3, H4, H5, H6ன்ற ஒரு 6 டேக்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 6 டேக்கும் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். வாங்க இதை ரன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த இடத்துல பாத்தீங்களா, அங்க கொடுத்த H1 டேக் பெருசாவும் போல்டாவும் ஃபர்ஸ்ட் லைன்ல கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே கொடுத்த H2 டேக் H1 டேகோட கொஞ்சம் ஸ்மாலா கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே கொடுத்த H3 டேக் H2 டேகோட கொஞ்சம் ஸ்மாலா கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே கொடுத்த H4 டேக் H3 டேகோட கொஞ்சம் ஸ்மாலா கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு கீழேயும் H5, H6 அதே மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம மோஸ்டா இந்த ஹெட்டிங் டேக் கிரியேட் பண்ணுவோம். வாங்க அடுத்த டேக் பத்தி பார்த்துடலாம். அடுத்த டேக்கா பாத்தீங்கன்னா ஹெட்டர் டேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஹெட்டர் டேக் ஓபன் பண்ணி இந்த இடத்துல ஹெட்டர் டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹெட்டர் டேக்குள்ள ஹெட்டிங் ஃபேமிலியை நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஹெட்டிங் ஃபேமிலினா ஒன்றும் இல்லை, H1, H2, H3, H4, H5, H6 டேக்ஸ் தான் நம்ம ஹெட்டிங் ஃபேமிலின்னு சொல்லுவோம். இதில் நம்ம ஹெட்டிங்கை நம்ம அதிகமாக ஒரு இடத்துல பயன்படுத்தும் போது அந்த இடத்துல ஹெட்டர் டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு டெவலப்பர் இந்த கோடை பார்க்கும்போது இந்த இடத்துல ஹெட்டிங் ஃபேமிலி இருக்குன்ட்டு அவர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஹெட்டர் டேக்கை யூஸ் பண்ணுறோம். இதனால நம்மளுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் வெப் பேஜ்ல கிரியேட் ஆகாது. இவ்வளவுதான் ஹெட்டர் டேக். வாங்க அடுத்த டேக் பத்தி பார்க்கலாம். அடுத்த டேக்கா பாத்தீங்கன்னா பி டேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பி டேக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது போல்டு டேக்னு சொல்லுவாங்க. இந்த போல்டு டேக்குள்ள எதனா ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் போல்டா டிஸ்பிளே ஆகிறதுக்கு தான் நம்ம இந்த போல்டு டேக்கை யூஸ் பண்றோம். வாங்க இப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். இந்த இடத்துல போல்ட் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த போல்ட் டேக்குள்ள நான் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த போல்ட் டேக்குள்ள கொடுத்த கண்டென்ட் கொஞ்சம் போல்டா இருக்கு. இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலாம்னா இந்த இடத்துல வெளியே ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்றேன். இந்த இடத்துல ஹலோன்ற ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, இங்க வெளியே கொடுத்த ஹலோக்கும் உள்ள கொடுத்த பி டேக்ல கொடுத்த ஹலோ வேர்ல்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது. அந்த ஹலோ வேர்ல்டு கொஞ்சம் போல்டாவும் வெளியே கொடுத்த டெக்ஸ்ட் போல்டு இல்லாமலையும் டிஸ்பிளே ஆயிருக்கு. பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம இந்த போல்டு டேக்கை மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். வாங்க அடுத்த டேக் பத்தி பார்த்துடலாம். அடுத்த டேக்கா பாத்தீங்கன்னா ஐ டேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஐ டேக்னா எப்படி சொல்லுவோம்னா இன்டர்லைஸ் டேக்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஐ டேக்குள்ள எதனா ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா டிஸ்பிளே ஆகி காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த ஐ டேக்கை யூஸ் பண்ணுவோம். வாங்க எது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்றேன். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த இடத்துல வேற எதனா ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஹலோன்ற ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன் அந்த ஐ டேக்குக்கு வெளியே. வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, இந்த இடத்துல ஹலோன்னு கொடுத்த டெக்ஸ்ட் கண்டென்ட் நார்மலா டிஸ்பிளே ஆயிருக்கு. ஐ டேக்ல கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆகி டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம ஐ டேக், அதாவது இன்டர்லைஸ் டேக்கை யூஸ் பண்றோம். வாங்க அடுத்த டேக் பத்தி பார்த்துடலாம். அடுத்த டேக்கா பாத்தீங்கன்னா இமேஜ் டேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இமேஜ் டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா
ஒரு வெப் பேஜ்ல இமேஜை ஆட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த இமேஜ் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும்ட்டு வாங்க உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த இடத்துல இமேஜ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் டேக் கூட எஸ்ஆர்சின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. எஸ்ஆர்சினா இந்த இடத்துல சோர்ஸ், அதாவது இமேஜோட பேத்தை ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஏஎல்டின்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு ஆட் பண்றோம்னா அந்த பேத்ல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ஒரு டெக்ஸ்ட்டை அந்த இடத்துல ஷோ பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஆல்டர்னேட், அதாவது இந்த ஏஎல்டினா ஆல்டர்னேட்னு சொல்லுவாங்க, இதை நம்ம யூஸ் பண்றோம். வாங்க இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும்ட்டு உங்களுக்கு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல மெனு ஐக்கான் காட்டுது பாத்தீங்களா, நம்ம இந்த மெனு ஐக்கானை கிளிக் பண்ணோம். இந்த மெனு ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணும்போது இம்போர்ட் ஃபைல்ன்ற ஆப்ஷன் காட்டும். இதை நம்ம கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு இமேஜ் ஆப்ஷனுக்குள்ள போயிடணும். இந்த இடத்துல நான் ஒரு இமேஜை ஆப்ஷனலா செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துட்டு நான் இந்த இடத்துல இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த இமேஜை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல காப்பி பாத் கொடுத்துக்கிறேன். இந்த காப்பி பாத் பண்ண இமேஜ் வந்து இந்த எஸ்ஆர்சின்ற ஒரு ஆட்ரிபியூட்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண உடனே இந்த இமேஜ் இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கும். வாங்க ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா, இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சா. ஆனா இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இதோட சைஸை வந்து நம்ம ஸ்மால் பண்றதுக்கு ஹைட் அண்ட் வித் ஆட்ரிபியூட்டை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்றதுன்னா இந்த இமேஜ் டேக்குள்ள நான் ஹைட் ஆட்ரிபியூட்டை ஆட் பண்றேன். இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 50 பிக்சல் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த இமேஜோட சைஸ் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. இதோட வித்தியும் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மாத்திக்கலாம். அந்த வித்தியும் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டிடுறேன். இந்த இடத்துல நான் வித் ஆட்ரிபியூட்டை நான் இந்த இடத்துல கால் பண்றேன். இந்த இடத்துல வித் ஆட்ரிபியூட்டை கால் பண்ணிட்டு இதுக்கு நான் ஒரு 100 பிக்சல் ஆட் பண்றேன். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த இமேஜோட சைஸ் வந்து வித் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹைட் 50 பிக்சல் கொடுத்ததுனால அதோட ஹைட் வந்து 50 பிக்சல் ஆட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த இடத்துல ஆல்டர்னேட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதாவது ஏஎல்டின்ற ஆட்ரிபியூட்டை நம்ம இதுக்கு யூஸ் பண்றோம். வாங்க இந்த இடத்துல பார்த்துடலாம். இந்த இடத்துல ஆல்டர்னேட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்ல வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்றேன். இந்த இடத்துல இமேஜ்ன்ற ஒரு கண்டென்ட் ஒன்று ஆட் பண்ணிட்டு இந்த பாத்துல ஒரு சின்ன எரர் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல 0 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துல இந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு பதில் நம்ம இந்த ஆல்டர்னேட்ன்ற கொடுத்த இந்த கண்டென்ட்டோட டெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். வாங்க இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு காட்டிடுறேன். பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம அந்த பேத்தோட லொகேஷனை, அதாவது அந்த 0 வந்து ரிமூவ் பண்ணதுனால அந்த இமேஜோட பேத் வந்து எரர் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா நம்ம அந்த இடத்துல ஏஎல்டி, அதாவது ஆல்டர்னேட் ஆட்ரிபியூட்ல கொடுத்த இமேஜ்ன்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா மோஸ்டா நம்ம இந்த இடத்துல என்ன இமேஜ் இருக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஆல்டர்னேட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை இந்த இடத்துல யூஸ் பண்றோம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இமேஜ் டேக். இந்த செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த செஷன்ல வர கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வெப் டெவலப்பர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால மொபைல்லேயே ஈஸியா உங்களால வெப் டெவலப்மெண்ட் கத்துக்க முடியும். இது ஆப்போட லிங்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட்டை ஈஸியா கத்துக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.